அது ரோடாக தான் இருக்கணும். நீங்கள் அதை அடைச்சிட்டுலாம் கட்ட முடியாது. ஏசியில் இந்த ஊருக்கு வேற ஊருக்கு தங்குவார். அவங்க ஏசியில் கோட்டை குடி கோயில் காசு இருக்குதுங்கிறது அதை கட்டணும் இதை கட்டணும் யாராவது தங்கலாம் பாருங்க. அவங்க என்னமோ பண்ணிட்டு அமைதியாக யார் இந்த மேப் போட்ட இன்ஜினியர் யார்? சரி, ஏற்கனவே இது பாதையாக தானே வச்சுருந்தாங்க. அதை எல்லா பிளாக்கையும் அந்த உள்ள பக்கத்துல இருந்து கட்ட வேண்டியதானே. அவங்களுக்கு அப்புறம் எப்படி வழி இருக்கும்? உங்களுக்கு தான் இந்த பக்கம் இடம் இவ்வளோ இருக்குல்ல, நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுங்க. அந்த பக்கம் அவர் பட்டா வச்சிருக்காரு, அவர் ரோடா அடிச்சிட்டாரு. அப்புறம் இந்த ஜனங்க 33 குடும்பம் இருக்கு, இந்த இடம் ரோடா தான் இருக்கும். இதுல அனாவசியமா இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையே வர விட்டுறாரு. ரொம்ப நன்றி மேம். அதுதான் மேம் கேட்கணும். ஒண்ணும் இல்ல இது அரசாங்கத்தோட எதுவுமே நம்ம தனி நபர் கிடையாது. மக்கள் எப்படிங்க இந்த சைடு வந்து போவாங்க? இங்க 33 குடும்பங்கள் இருக்கு. இந்த இடம் ரோடா தான் இருக்கணும், இங்கெல்லாம் நீங்க கட்டிடம் கட்டக்கூடாதுன்னு மாவட்ட ஆட்சியர் உமா அதிரடியா சொல்லியிருக்காங்க. மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம். 33 குடும்பம் இருக்காங்க, இந்த ரோடா இந்த ஃபண்டிலே போடணும்னு சொல்லிட்டேன். அப்படியா? அவ்வளவுதான், புடிச்சிருங்க. சார் சொல்லிட்டாங்க, அதனாலதான் நான் உடனே சீக்கிரமா வந்தேன். இந்த சைடு பேஸ் பண்ணுங்க, அவங்களுக்கும் இந்த ரோட நல்லா போட்டு கொடுத்துட்டோம். உங்க ஃபண்டிலே போடுங்க இதுலயே. அப்புறம் ஏசி குவார்டர்ஸ் கட்டும்போது கட்டணும். ஏசியில் இந்த ஊருக்கு வேற ஊருக்கு தங்குவார். அவங்க ஏசியில் குவார்டர்ஸ் அவங்க என்னமோ பண்ணிட்டு இந்த பக்கத்தை ஃபேஸ் பண்ணி நீல மக்கள் வேண்டியது அமைதியாக கோயில் காசு இருக்குதுங்கிறது அதை கட்டணும் இதை கட்டணும் யாராவது தங்கலாம் பாருங்க. சொல்லி முடிச்சதும் மக்கள் ஆரவாரத்தோட கை தட்டி வரவேற்று இருக்காங்க. நாமக்கல் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நரசிம்மர் கோவிலுடைய பணியாளர்கள் தங்குறதுக்காக புதிய குடியிருப்பு சுமார் 7 கோடியை 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ இதுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடந்துச்சு. இதுல மாவட்ட ஆட்சியர் உமா அவர்களும் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்களும் கலந்துகிட்டாங்க. பூமி பூஜை பணிகளை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. உமா அவர்கள் கிட்ட அந்த பகுதி மக்கள் சுமார் 33 குடும்பங்கள் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில 50 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஆனா இப்போ இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அமைக்கப்படும் இந்த கட்டிடங்கள் எங்களோட பாதையை மறைச்சு கட்டப்பட இருக்கு, வேற பாதையில போயிட்டு வர வசதியும் இல்லங்க அப்படின்னு சொன்னதும் அதிரடியா அந்த இடத்திலேயே மாவட்ட ஆட்சியர் உமா அவர்கள் இத பத்தி பேசியிருக்காங்க. வரைபடத்தை மாத்தி கட்டிடத்தை பின்னாடி இருக்கிற இடத்துல கட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் பொதுமக்கள் செம்ம உற்சாகம் அடைஞ்சிட்டாங்க, கை தட்டி வரவேற்று இருக்காங்க. மக்களோட பிரச்சனையை உடனடியா கேட்டு அதுக்கு அங்கேயே தீர்வும் சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு இவங்களை எக்கச்சக்கமான பேரு பாராட்டிட்டும் இருக்காங்க. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க.